அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு சம்முக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இடையில வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.38, illustration 2. A Limited was registered with an authorized capital of rupees 6 lakh in equity shares of rupees 10 each. The following is its trial balance on 31st March 2018. அதாவது ஏ லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபா. தென் இஷ்யூடு அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஷ்யூடு அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து கீழே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னைக்கு தேதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 31st March 2018. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். குட்வில், இதோட தமிழ் மீனிங் வந்து நற்பெயர். ஸோ ஒரு கம்பெனியோட குட் ஃபேமை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு. இது கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு 750 இருக்குது. பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 39,900 இருக்குது. பர்ச்சேசஸ், குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு 1,85,000. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான செலவு எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ அது ஒரு 5,000 கொடுத்துருக்குறாங்க. ஷேர் கேபிட்டல், அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து 4 lakhs இருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் 4 lakhs இருக்குது. அடுத்தது வந்து 12% டிபெஞ்சர்ஸ். இது என்ன, டிபெஞ்சர்ஸுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ், எப்போவுமே டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அதாவது இந்த டிபெஞ்சரோட வேல்யூவில் 12% வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். இதே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி வந்து ஏதாவது பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். ஸோ ஃபிக்ஸடாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான பர்சன்டேஜ். அப்போ டிபெஞ்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs வந்திருக்கு. அடுத்தது பி அண்ட் எல் அக்கௌண்ட், சிஆர், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பி அண்ட் எல் அக்கௌண்ட்டு. சிஆர் அப்படின்னா கிரெடிட்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம், அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 26,250 வந்திருக்கு. இன்கேஸ் கொஸ்டினில் டிஆர்னு கொடுக்குறாங்கன்னா நெட் லாஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஆர் அப்படின்னா, இல்லை டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நெட் லாஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்றது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் மணின்னு சொல்லிட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு கால் மணியை வந்து பே பண்ணலை அப்படின்னா அது வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். தமிழில் வந்து அழைப்பு நிலுவை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 7,500 வந்திருக்கு. அடுத்தது ப்ரெமிசஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் த ஃபிக்ஸட் அசட்னு அர்த்தம். ஸோ ஒரு அசட்டுக்குள்ளே, அதாவது ஃபிக்ஸட் அசட் இருக்கக்கூடியதில் எல்லாமே சேர்ந்தது தான் ப்ரெமிசஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட், நிலை சொத்துக்களுடைய வகையை சார்ந்தது. அடுத்தது பிளான்ட் அண்டு மெஷினரி 3,30,000, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்டு தான். அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா பங்காதாயம். இன்டரிம் அப்படின்னா இடைப்பட்ட காலங்களில். அப்போ ஒரு எப்பவுமே கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா வருட கடைசியில் தான் வந்து தருவாங்க, ஆண்டு இறுதியில் தான் வந்து தருவாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில், ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்டபிள் பொசிஷனில் இருக்கும்போது கம்பெனி வந்து டிசைட் பண்ணுறாங்க இடையில வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாம். இடையிலையும் ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாம். ஃபைனல் டிவிடெண்ட்ஸும் தருவாங்க, அடுத்தது இடைப்பட்ட காலங்கள்லையும் ஒரு டிவிடெண்ட் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது வந்து இன்டரிம் டிவிடெண்ட்னு அர்த்தம். இது ஒரு 39,250 இருக்குது. அடுத்தது சேல்ஸ் வந்து ஒரு 4,15,000 இருக்குது. ஸ்டாக்கு 1/4/2017, அதாவது 1st April, 1st January, 1st April இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஒரு 75,000. ஃபர்னிச்சர் அண்டு ஃபிக்சர்ஸு, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட் தான், 7,200. சன்ட்ரி டெட்டார்ஸ் ஒரு 87,000 வந்து இருக்குது. அடுத்தது வேஜஸ் ஒரு 84,865 இருக்குது. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 6,835 கொடுத்துருக்குறாங்க.
ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் 13,115. ஃப்ரைட் அப்படின்னா லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். அதாவது வண்டி சத்தம். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நம்ம வாகனத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான ஸ்பேர் வந்து கொடுக்கணும். அதுக்கான சார்ஜ் வந்து நம்ம தரணும். கேரேஜ் அப்படின்னா அதாவது கேரிங் டு குட்ஸ்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்தும்போது அப்போ என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரு வண்டியில் பொருளை எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அதை வந்து நம்ம லோட் அண்ட் அன்லோடிங் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜ் இதை தான் வந்து கேரேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் சார்ஜஸ் வந்து ஒரு 13,115 வந்திருக்கு. சேலரிஸ் ஒரு 14,500 இருக்குது. டேரக்டர்ஸ் ஃபீஸ் அதாவது டேரக்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம்னு அர்த்தம். அது 5,725 வந்திருக்கு. பேட் டெட்ஸ் வாரா கடன் ஒரு 2,110 ரூபா இருக்குது. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ கடன் பத்திரம் மீதான வட்டி அது ஒரு 18,000 இருக்குது. பில்ஸ் பேயபிள் ஸோ இது வந்து ஒரு 37,000 இருக்குது. சன்ட்ரி டெட்டார்ஸு ஸோ அது சன்ட்ரி டேட்டாஸ் கிடையாது, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு ஒரு 40,000. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 25,000. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,500. இதை வந்து நம்ம ஓல்டு ப்ரொவிஷனாக எடுத்துப்போம். இப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 12,46,750 வந்து ரெண்டு சைடில் இருக்குது. இப்போ ட்ரையல் பேலன்ஸு கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் இன் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். கீழே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ராஃபிட்டு அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி பை 15%. அதாவது பிளான்ட் அண்ட் மெஷினரியோட ஃபிக்ஸட் அசட் வேல்யூவில் 15% டிப்ரிஷியேஷன் நம்ம தேய்மானம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ கொஸ்டினில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரணும். ரைட் ஆஃப் அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்டு ப்ரொவைட் ஃபார் 6 month இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸை கண்டுபிடிக்கணும். அதில் 6 மாதம் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது லீவ் பேட் டெட்ஸ் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் அட் 5% ஆன் சன்ட்ரி டெட்டாஸ். இது வந்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு 5% வந்து சன்ட்ரி டெட்டாஸோட வேல்யூலேருந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸ் ஒரு 50%, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து 50%, அதாவது கம்பெனி அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தில் 50% வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2018. எப்போவுமே டேட் வந்து 31/12, 31 March இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 95,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஏ, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம தனித்தனியாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆப்ஷனில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1, ஸோ அதாவது நோட் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நோட் நம்பர் 1க்கு வந்து நம்ம தலைப்பு கொடுப்போம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ அப்படின்னா வருவாய், ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த ஒரு நிறுவனம் அவங்களுடைய பிஸ்னஸ் பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணி அது மூலயமா வந்திருக்கக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போது எந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சேல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கான டைரக்ட் ரெவென்யூவாக வருவாயாக வந்து இருக்கும். ஸோ அப்போ சேல்ஸ் வந்து ஒரு 4,15,000 நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதையே நம்ம டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2, அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துப்போம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா
ஒரு பொருளை சந்தையில் விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குது, காஸ்ட் அப்படின்னா செலவு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு 75,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் பர்ச்சேசஸ் ஒரு 1,85,000 அதையும் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 2,73,115 வந்து வரும். அதில் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 95,000 வரும். ஸோ இப்போ நம்ம வந்து 1,78,115 வந்து நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு எடுத்துட்டிங்கல்ல, அப்போ வேஜஸும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தானே. ஏன் அதை வந்து எடுக்கல அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு அதில் தனியாக வரணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தனியாக காமிக்கிறோம். அடுத்தது இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் கேரேஜ் இதெல்லாம் வந்து குட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால இது வந்து குட்ஸ் ரிலேட்டடாக ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பர்ச்சேஸோட எடுத்துக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 2,73,115 வந்து கிடைக்குது. இதில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை கழிச்சிக்கலாம். கொஸ்டினில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க 95,000, அதை கழிச்சுப்போம். அப்போ நமக்கு வந்து 1,78,115 வந்து வருது. இது நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நோட் நம்பர் 3க்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான், அதாவது மானிட்டரி பெனிஃபிட்டு. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி, வேஜஸ், போனஸ், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் தருவோம். அதுக்கடுத்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, கிராஜுவிட்டி இதெல்லாம் கூட நம்ம தருவோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது கொஸ்டினில் வந்து வேஜஸ் வந்து ஒரு 84,865 வந்து கொடுத்துருப்பாங்க. சேலரிஸ் வந்து ஒரு 14,500 கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நோட் நம்பர் 3ல நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 99,365 வந்து நோட் நம்பர் 3யோட டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 4 ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் அப்படின்னா நிதி, காஸ்ட்னா செலவு, நிதி சார்ந்த செலவு. ஒரு கம்பெனிக்கு வந்து நிதி சார்ந்த செலவு அப்படின்னா கம்பெனி வெறும் ஷேர்ஸை மட்டும் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ண மாட்டாங்க, டிபெஞ்சர் டாக்குமெண்ட்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அவங்க வந்து வெதர் த கம்பெனி ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஆர் நாட், கம்பெனி வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து அந்த கடன் பத்திரத்து மீதான வட்டியை வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ இது வந்து என்னென்னா நிதி சார்ந்த செலவுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தலைப்பு கீழே கொண்டு வருவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு 18,000 ட்ரையல் பேலன்ஸில், அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, நியூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், டிபெஞ்சர்னு சொல்லிட்டு. அப்போ டிபெஞ்சரோட வேல்யூ நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. டிபெஞ்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிபெஞ்சருக்கு முன்னாடியே வந்து 12% கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 லட்ச ரூபாயில் நம்ம 12% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 36,000 ரூபா கிடைக்கும். இந்த 36,000 அப்படின்றது வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்கான வட்டி. ஆனால் நமக்கு தேவை வந்து எவ்வளோ, 6 மாதத்துக்கு. ஏன் 6 மாதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஒன்லி ஃபார் 6 months அப்படி சொல்லிட்டு. அதனால் நம்ம 6 மாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்போ 36,000 அப்படின்றது 12 மாதத்துக்காக இருக்குதுன்னா 6 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 18,000. அப்போ ஓல்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து பழசு 18,000, புதுசு ஒரு 18,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது, 36,000 வந்து நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக வந்துடுச்சு. அடுத்தது நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். டிப்ரிஷியேஷனை தேய்மானம், அமார்டிசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிக்ஸியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஸியர்ஸ் அப்படின்னா நாட் ரியாலிஸ்டிக் இல்லை லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து வரும். அது மட்டும் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. கொஸ்டினில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி 3,30,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதில் 15% டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 3,30,000 ரூபாயில் 15% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 49,500 ரூபா வந்து வருது.
அதுக்கடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒன் ஆஃப் த அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அது ஒரு 5000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ நோட் நம்பர் 5ஓட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 54,500 வந்து வருது. அடுத்தது நோட் நம்பர் 6. அதுக்கான தலைப்பு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள். ஸோ எதெல்லாம் கவர் ஆகலையோ அதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து பாருங்கள், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பொது செலவுகள் வந்து ஒரு 6,835 ரூபா இருக்குது. டைரக்டர் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் மிஸ்டேக் ஆயிருக்கு. டைரக்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,725 வந்து வரும். அதாவது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து 6,835, டைரக்டர் ஃபீஸ் வந்து 5,725 வந்து நமக்கு வரும். அடுத்தது பேட் டெட்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,110 வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதோட நியூ ப்ரொவிஷன் புதுசாக வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து நமக்கு 5% வந்து சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூவில் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சன்ட்ரி டேட்டாஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் ஒரு 87,000 கொடுத்துருப்பாங்க. அதில் 5% வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், அதாவது நியூ ப்ரொவிஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 4,350 ரூபா வரும். இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். பேட் டேட்ஸ் வந்து 2,110ஓட 4,350 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6,460 ரூபா வந்து வருது. அடுத்தது ஓல்டு ப்ரொவிஷன். ஸோ இது வந்து கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3,500 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரெடிட் சைடில் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ அப்போ 6,460 மைனஸ் 3,500 கழிச்சோம்னா 2,960 அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6,835, 5,725, 2,960 அவுட்டர் காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 15,520 வந்து வருது. ஸோ இது வந்து நோட் நம்பர் 6ஓட டோட்டல் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 6 நோட்ஸ் டு அக்கௌண்ட் பார்த்ததெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட். அப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஏ லிமிடெட் ஃபார் த இயர் ended 31/3/2018 as per revised schedule 6. இதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழசு வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். அப்போ நம்ம போட்டு இருக்கக்கூடிய சம் வந்து ரிவைஸ்டு ஷெடியூல் 6ல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து 3 காலம்ஸ் மட்டும்தான் வரும். பர்டிகுலர்ஸ் காலம், நோட் நம்பர் அண்டு ருபீஸ் காலம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோமன் லெட்டர் 1 ரெவன்யூ அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். ரெவன்யூ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அண்ட் அதர் இன்கம் மட்டும்தான் வரும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 1க்கு தலைப்பு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ சீரியல் நம்பர் அங்கே 1ன்னு கொடுத்தது இங்கே நோட் நம்பர் 1ஆக கன்சிடர் பண்ணி நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பரும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம டோட்டலுக்கு வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நோட் நம்பரோட டோட்டல் வேல்யூ மட்டும்தான் ருபீஸ் காலத்தில் வரும். நோட் நம்பர் காலத்தில் அந்த சீரியல் நம்பர் வந்து வந்துடும். பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் நம்பருக்கு என்ன தலைப்பு கொடுத்தோமோ அதுதான் வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் எதுவும் வராது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட் நம்பர் 1ல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நோட் நம்பர் 1 4,15,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்னு ஒன்று இருக்கும். கொஸ்டினில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கொஸ்டினில் அப்படி எதுவும் கொடுக்கல. அதனால் டம்மியாக ஜஸ்ட் ஒரு நில்லுன்னு மட்டும் போட்டு வச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டோட்டல் ரெவன்யூ இதை டோட்டல் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. அப்போ டோட்டல் ரெவன்யூ இது வந்து ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இது வந்து ஒரு 4,15,000. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். செகண்ட் ரோமன் லெட்டர் 2 வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ் செலவுகள். இதில் நோட் நம்பர் 2, 3, 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதாவது அதில் இருக்கிற அந்த தலைப்பு, சீரியல் நம்பரு, டோட்டல் அமௌண்ட் மட்டும் அப்படியே மென்ஷன் பண்ணால் போதும். இப்போது நோட் நம்பர் 2க்கு என்ன தலைப்பு கொடுத்துருப்போம்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டுன்னு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 1,78,115 வந்து நம்ம போட்டிருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 99,365 கொடுத்துருப்போம். நோட் நம்பர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது அதுக்கான டோட்டல் வந்து 36,000 போட்டிருப்போம். தென் நோட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்டு அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து 54,500 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம்.
அடுத்தது நோட் நம்பர் 6 அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அது ஒரு 15,520 டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெறும் எக்ஸ்பென்சஸை மட்டும் இங்கே எடுத்துக்கணும். அதாவது 1,78,115 ப்ளஸ் 99,365 ப்ளஸ் ஒரு 36,000 அடுத்தது 54,500 15,520 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது? 3,83,500 வருது. இது வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்றது தெரியணும். எப்பவுமே யூஸ்வலாக வந்து இன்கம் வந்து எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கம்மை விட அதிகமாக இருந்ததுன்னா லாஸு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய டேக்ஸ் வந்து இது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை டிடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்போ ஏ மைனஸ் பி. ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 4,15,000 இருக்குது. பி வந்து எவ்வளோ இருக்குது? எக்ஸ்பென்சஸ் 3,83,500 இருக்குது. அப்போ நம்ம கழிச்சு காமிக்கும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபார் த கம்பெனிக்கு வந்து பிஃபோர் டேக்ஸு 31,500 ரூபா. அடுத்தது கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஒரு 50% வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% எந்த அமௌண்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த 31,500 இருக்கு பாருங்க, அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் டேக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ 31,500ல் 50% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 15,750 வந்து கிடைக்கும். இது வந்து டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். இதை நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். எதுலேருந்து கழிப்போம்? ப்ராஃபிட்லேருந்து கழிப்போம். அப்போ 31,500ல் மைனஸ் 15,750 அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 15,750 வந்து ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து அந்த வருஷத்துக்கான நெட் ப்ராஃபிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு தடவை மென்ஷன் பண்ணும்போது ஒரு வேலை எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணும்போது நம்ம சீரியல் நம்பர்லாம் ஏதாவது கண்டினியூஷன் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ சி ஆப்ஷனில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தனியாக வேறு ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கும் அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, ருபீஸ் இன்னர் காலம் அண்டு அவுட்டர் காலம். ஸோ இப்போ சீரியல் நம்பரில் நோட் நம்பரோடைய அதாவது நம்பர் 1 2 3 பேட்டர்னில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1க்கு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு நம்ம தலைப்பை கொடுத்துப்போம். அதாவது தமிழில் வந்து பங்கு முதல். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. 60,000 ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு 6 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் டம்மியாக தான் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து டபுள் நம்ம லைன் வந்து கொடுக்குறோம், டபுள் அண்டர்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் இன்னொரு ஷேர் கேபிட்டல் இருக்குது. இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்டு அப். இஷ்யூடு அப்படின்னா கம்பெனி வந்து ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. அடுத்தது வந்து கால்டஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் மணி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கால்டஃப் அண்டு பெய்டஃப் அந்த கேட்டகரிஸில் வரும். அதாவது ஷேரை இஷ்யூ பண்ணிட்டாங்க, பப்ளிக் வாங்கிட்டாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து எல்லா காசையும் நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்மக்கிட்ட வெறும் அமௌண்ட்டு தானே கொடுத்துருக்குறாங்க 4 lakhs. அப்போ நம்மளுக்கு எப்படி 40,000 வந்தது அப்படின்னா இந்த 4 lakhs நீங்கள் அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 4 lakhs வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 40,000 வரும். அந்த 40,000 வந்து அமௌண்ட்டு கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ 4,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 rupeesல 4 lakhs. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அங்கே இருக்கிற அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 4 lakhs வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ அழைப்பு நிலுவை. கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்காம போயிட்டாங்க, ஃபெயில்டு டு பே கால் மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு 7,500 வந்து நம்ம கழிச்சிக்கணும். அப்போ ஷேரோட வேல்யூ 4 lakhsல 7,500 போயிடுச்சுன்னா 3,92,000 வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து நோட் நம்பர் 1ஓட டோட்டலாக எடுத்துக்கலாம். இங்கே நோட் நம்பர் 1ஓட டோட்டல் வந்து பாருங்கள் 3,92,000 தான் வருது. இந்த 6 lakh வந்து எடுக்கல. அப்போது 6 lakh வந்து வெறும் நேம் ஷேக்குக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த 3,92,000 தான் நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டலோட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
அடுத்தது நோட் நம்பர் 2. இதுக்கு வந்து ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்ப்ளஸ். அதுதான் வந்து அப்படி சொல்கிறது. ஸோ அப்போ ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் ஒதுக்கீடு மற்றும் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை உபரின்னு எடுத்துப்போம். அதுக்கான தமிழ் மீனிங் வந்து அதுதான் வரும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு 25,000. அது டைரெக்டாக நம்ம கால்குலேஷனுக்கு அவுட்டர் காலத்துக்கு எடுத்துப்போம், அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்படின்னா ப்ராஃபிட் இன் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்போ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்லேயே ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அது ஒரு 26,250 ரூபா, அதாவது ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்னு அர்த்தம். அடுத்தது கரண்ட் இயரில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டேக்ஸ் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம், 15,750 ரூபா. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 26,250 ரூபா ப்ளஸ் ஒரு 15,750 ரூபா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 42,000 ரூபா. இந்த ப்ராஃபிட் அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இடைப்பட்ட காலங்கள்லேயே ஒரு பங்காதாயம் வந்து கொடுக்குறதா ஷேர் ஹோல்டருக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க கம்பெனி. அதை அப்ராப்ரியேஷன்னா ஒதுக்கீடுன்னு அர்த்தம். ஸோ அதை கழிச்சிக்கணும். ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் வந்து கொஸ்டினில் 39,250 கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 42,000ல் வந்து டிவிடெண்ட் 39,250 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2,750 தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நோட் நம்பர் 2க்கு வந்து நம்ம டோட்டல் பண்ணும்போது ஜெனரல் ரிசர்வ் 25,000, பேலன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 2,750 இருக்குது. ஆட் பண்ணும்போது நமக்கு 27,750 வந்து நோட் நம்பர் 2க்கான டோட்டல். அடுத்தது இப்போ நோட் நம்பர் 3க்கு நம்ம போகலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் கடன் வாங்குறதுன்னு அர்த்தம், லெண்டிங்னா கடன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ கம்பெனி வந்து நீண்ட கால கடனை வாங்கியிருப்பாங்க, அதாவது கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணி அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கடன் அர்த்தம். அது வந்து லாங் டேர்ம் கேட்டகரிஸில் வரும். அப்போ 12% டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது எப்பவுமே டிபெஞ்சர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்சன்டேஜும் அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். ஸோ அப்போது 3 lakhs வந்து ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இதில் எதுவும் ஃபர்தராக எதுவும் டேட்டாக்கள் இல்லை, அதனால் இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் நம்பர் 3யோட டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் அப்படின்னா கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிள் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் பேயபிள். ஸோ அப்போ கொஸ்டினில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 40,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு 37,000 கொடுத்துருப்பாங்க, கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000, ஆட் பண்ணும்போது 77,000 வந்து நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னா குறுகிய காலத்துக்காக ஒரு அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக வந்து டேக்ஸ் பே பண்ணுறது, டிவிடெண்ட் பே பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். ஸோ இதே வந்து நார்மல் ரிசர்வ் அப்படின்னா பியாண்ட் எ இயர், ஒரு வருஷத்தை தாண்டி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ அப்போ கரண்ட் இயரில் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் இம்பேக்ட் ஆகும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அதை நம்ம மென்ஷன் பண்ணாலும், தென் பேலன்ஸ் ஷீட்லேயும் மென்ஷன் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், நெட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை டேக்ஸாக கழிச்சிருப்போம் 15,750 ரூபாயை. அதே என்ட்ரியை இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 5ல் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்ற நேமில் வரும். ஸோ அப்போ இந்த 31,500 அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்தது, நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 31,500 ரூபா இருந்திருக்கும். அதில் 50% வந்து டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% நம்ம கண்டுபிடிக்கும் போது 15,750 ரூபா. இது வந்து நோட் நம்பர் 5யோட டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 6ல் அதர் கரண்ட் லையபிலிட்டிஸில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம 18,000 ரூபா கால்குலேட் பண்ணியிருப்போம். அதாவது டிபெஞ்சரோடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 லட்சம், அதில் 12% அது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதே தான். ஸோ அந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 12% இருக்குது பார்த்தீங்களா, அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அப்போ வந்து 3 lakhs அமௌண்ட் வந்து இந்த 3 lakhs தான். ஸோ அப்போ இந்த 3 lakhsல 12% நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து 36,000 ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 18,000 வரும். ஸோ அப்போ இந்த 18,000 நோட் நம்பர் 6ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நோட் நம்பர் 7. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் வந்து என்னது, பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸு. அப்போ நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சிபிள் அசெட். ஸோ டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த ஃபிக்ஸட் அசெட்லாம் நம்மளால் பார்க்க முடியுதோ, ஸோ டச் பண்ண முடியுதோ, உணர முடியுதோ, அது எல்லாமே டேஞ்சிபிள் அசெட்டு. ஸோ அதில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒரு 3,30,000 வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டிப்ரிசியேஷனை கழிச்சுப்போம். டிப்ரிசியேஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 15% கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸில் இந்த 49,500 நம்ம காமிச்சிருப்போம். இப்போது நம்மளுடைய அந்த ஒரிஜினல் ஃபிக்ஸட் அசெட்லேருந்து அதை கழிச்சுப்போம். அப்போ 3,30,000 15% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் வந்து 49,500. அப்போ 3,30,000 49,500 போயிடுச்சுன்னா மிச்சம் 2,80,500 வந்து நெட் பிளான்ட் அண்டு மிஷினரி. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ப்ரமிசஸ்ஸு, ஃபிக்சர்ஸு, அதை ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸு இதெல்லாம் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரிஸ் தான். ப்ரமிசஸ் வந்து ஒரு 3,00,000 கொடுத்துருப்பாங்க. ஃபிக்சர்ஸ் வந்து ஒரு 7,200 கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது டோட்டல் டேஞ்சிபிள் அசெட் வந்து 5,87,700. இது வந்து நோட் நம்பர் 7க்கான டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசெட். இன்டேஞ்சிபிள் அசெட்னா கண்ணுக்கு தெரியாத சொத்து. அதாவது அதுக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளால் அந்த சொத்தை வந்து பார்க்க முடியாது, உணர முடியாதுன்னு அர்த்தம். குட்வில். ஸோ கம்பெனியோட குட்வில் நற்பெயரை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து இருக்குது. காப்பி ரைட்ஸு, பேட்டன்ட் ரைட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட்ஸு, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் மார்க்ஸ் இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் கேட்டகரிஸ் தான். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் குட்வில்லை தவிர்த்தும் நிறைய இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து இருக்குது கம்பெனிக்கு. ஸோ ஆனால் கொஸ்டினில் வந்து வெறும் குட்வில் தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 25,000. அதை நோட் நம்பர் 8ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 9. ஸோ நோட் நம்பர் 9 வந்து ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து வெறும் சன்ட்ரி டெட்டார்ஸ் மட்டும் ஒரு 87,000 வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொஸ்டினில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நியூ ப்ரொவிஷன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். நியூ ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்டு டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒரு 5% வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ சன்ட்ரி டெட்டார்ஸ் 87,000ல் 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 4,350 வந்து கிடைக்கும். அப்போ 87,000ல் 4,350 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 82,650 வந்து நெட் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டார்ஸ்னு அர்த்தம். ஸோ இதையே நம்ம நோட் நம்பர் 9ஓட டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்குறாங்கன்னா அதையும் நம்ம எடுக்கணும். இந்த கொஸ்டினில் கொடுக்காதனால நம்ம அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போது டி ஆப்ஷன் வந்து பார்ப்போம். டி ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து இப்போ பார்த்த நோட்ஸ் எல்லாம் வந்து என்னது, பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸு. அப்போது கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட் அஸ் ஆன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்ம போடும்போது தலைப்பு வந்து ஃபார் த இயர் எண்டட்னு, அதாவது வருஷ கடைசியில். அதே பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆஸ் ஆன் த டேட்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஆஸ் ஆன் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து அன்றைய, என்னைக்கு டேட்டில் 31/3/2018 அன்னைக்கு நம்ம அன்னைய பொழுதில் வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட் அண்டு லயபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம தலைப்பு கொடுக்கும்போது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட்டில் வந்து ஆஸ் பர் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ருபீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நோட் நம்பர்ஸ் எல்லாம் அந்த சீரியல் நம்பர் எல்லாம் நோட் நம்பர் காலத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்தது வந்து ஒவ்வொரு நோட் நம்பர்லேயும் போட்டு இருக்கக்கூடிய டோட்டல் எல்லாம் ருபீஸ் காலத்துக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்தது ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்போம், அது எல்லாமே பர்டிகுலர்ஸ் காலத்துக்கு வந்துடும். அதே பேட்டர்னில் தான் இங்கே வரும். பட் நம்ம அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லயபிலிட்டி சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடுதுன்னு அர்த்தம். ஈக்விட்டி அப்படின்னா ஓனர்ஸு. ஸோ கம்பெனியோட ஓனர்னால் யார், ஷேர் ஹோல்டர்ஸு. ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய ஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி கேட்டகரிஸில் வரும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வு, அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்து ஈக்விட்டிக்கு வந்துடும். ஸோ மற்றது எல்லாமே லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கே வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு அது கீழே வந்து சப்ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், பங்குதாரர்களுடைய நிதி. அதில் ஷேர் கேபிட்டல் பங்கு முதல்,
நம்ம வந்து இந்த கால்ஸின் அரியர்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் நம்பர்லேயே கழிச்சு காமிச்சிட்டு இருப்போம். அதனால் நோட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 3,92,500 இருக்கும். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 27,750 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னும்போது இந்த இடத்துல லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், நீண்ட கால கடன். நோட் நம்பர் 3க்கு நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். நம்ம தப்பாக வந்து ஒவ்வொரு நோட் நம்பரும் கிரியேட் பண்ணிவிட்டு நோட் நம்பரோட டைட்டில் அண்டு டோட்டல் மட்டும்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தப்பாக வந்து திடீர்னு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நோட் நம்பருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எடுத்துன்னு வந்து தெரியாமல் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒன்ஸ் நோட் நம்பரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நோட் நம்பரோட ஹெட்டிங் தான் பர்டிகுலர்ஸில் வரணும். அதே மாதிரி அதோட டோட்டல் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ருபீஸ் காலத்தில் வரணும். ஸோ நம்ம என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அந்த சீரியல் நம்பர் தான் நம்ம நோட் நம்பராக மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அப்போது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3 மென்ஷன் பண்ணியாச்சு. டோட்டல் வந்து 3 lakhs. அடுத்தது சப்ஹெட்டிங் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். நோட் நம்பர் 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 4க்கு ட்ரேடு பேபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 77,000 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 5க்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 15,750. நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது தலைப்பு, அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 18,000. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்டர் காலத்தில் இருக்கிறது, அதாவது ருபீஸ் காலத்தில் இருக்கிறது 3,92,500 ப்ளஸ் வந்து 27,750 ப்ளஸ் ஒரு 3 lakhs ப்ளஸ் வந்து ஒரு 77,000 ப்ளஸ் வந்து ஒரு 15,750. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 8,31,000 வந்து டோட்டல் லயபிலிட்டிஸாக கிடைக்குது. அதாவது டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து அசெட் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 2 அசெட்டு தலைப்பு கொடுத்துப்போம். அது கீழே வந்து சப்ஹெட்டிங். இதுக்கும் நம்ம திருப்பி சப்ஹெட்டிங்க்கு வந்து ரோமன் லெட்டர் 1, 2, 3 கேட்டகரிஸ்லேயே வந்துடலாம். அப்போ நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டு தான். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி ஆஃப் அசெட் வந்துருக்கும். டேஞ்சிபிள் அசெட்டு, இன்டேஞ்சிபிள் அசெட். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள். நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 5,87,700 கொடுத்துருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து 25,000 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது இன்னொரு சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசெட்ஸ், நடப்பு சொத்துக்கள். இதில் நோட் நம்பர் 9. நோட் நம்பர் 9க்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு 82,650 வந்து டோட்டல் இருக்கும். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக நோட் நம்பர் கொடுக்கலாம். நம்ம இங்கே நோட் நம்பர் கண்டுபிடிக்காதனால டேரெக்டாக அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு டேட்டா நம்ம டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வர போகிறோம், அதுக்கு நம்ம நோட் நம்பரில் நம்ம அதை ஆட் பண்ணலை, எய்தர் அதை மறந்தோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனல் பேசிஸில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நோட் நம்பர் காலத்தில் நம்ம நோட் நம்பர்லாம் எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி பிளாங்காக விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி காமிச்சிக்கணும், அதாவது இல்லைன்ற மாதிரி. ஆனால் அமௌண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 95,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணிவிடுவோம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இருக்கும் 39,900. கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு 750 இருக்கும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணலாம். அசெட் வந்து பார்த்திங்கன்னா 5,87,700, ஒரு 25,000, அதுக்கடுத்தது ஒரு 82,650, 95,000 ப்ளஸ் ஒரு 39,900, ஒரு 750 ஆட் பண்ணும்போது நமக்கு 8,31,000. அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் ஈக்விட்டி லயபிலிட்டியும் 8,31,000, டோட்டல் அசெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8,31,000. அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சம்மு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் லயபிலிட்டி ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து வீடியோ வாட்ச் பண்ணும்போது மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்துருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட், அதாவது இதே மாதிரியே இருக்கக்கூடிய சம்ஸ், இதே மாடல்ஸில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து காமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு மெசேஜில். நீங்கள் அங்கே பார்த்து இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
தட்ஸ் ஆல். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ நீட், உனக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெம்பராக மாறதுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப்க்கு வந்து என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு சம் வந்து வேணும். அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கு மட்டும்தான், அதர் பப்ளிகேஷன் கிடையாது. மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸு அதில் ஏதாவது சப்ஜெக்ட்டு சாப்டரோடைய சம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் அனுப்பும்போது கவனமாக சப்ஜெக்ட் நேமு, அதுக்கடுத்தது சாப்டர் நேமு, பேஜ் நம்பர், அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர், அது எய்தர் எக்ஸசைஸா இல்லஸ்ட்ரேஷனா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து மெம்பருக்கு வந்து அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு வரும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு சம்முக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இடையில வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 7.38 illustration 2. A Limited was registered with an authorized capital of rupees 6 lakh in equity shares of rupees 10 each. The following is its trial balance on 31st March 2018. அதாவது ஏ லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபா. தென் இஷ்யூடு அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஷ்யூடு அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் வந்து கீழே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னைக்கு தேதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 31st March 2018. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். குட்வில் இதோட தமிழ் மீனிங் வந்து நற்பெயர். ஸோ ஒரு கம்பெனியோட குட் ஃபேமை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு. இது கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு 750 இருக்குது. பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 39,900 இருக்குது. பர்ச்சேசஸ் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு 1,85,000. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான செலவு எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ அது ஒரு 5,000 கொடுத்துருக்குறாங்க. ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து 4 lakhs இருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் 4 lakhs இருக்குது. அடுத்தது வந்து 12% டிபெஞ்சர்ஸ். இது என்ன டிபெஞ்சர்ஸுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ், எப்போவுமே டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அதாவது இந்த டிபெஞ்சரோட வேல்யூவில் 12% வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். இதே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி வந்து ஏதாவது பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். ஸோ ஃபிக்ஸடாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான பர்சன்டேஜ். அப்போ டிபெஞ்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs வந்திருக்கு. அடுத்தது P&L அக்கௌண்ட் சிஆர், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து P&L அக்கௌண்ட்டு. சிஆர் அப்படின்னா கிரெடிட்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம், அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 26,250 வந்திருக்கு. இன்கேஸ் கொஸ்டினில் டிஆர்னு கொடுக்குறாங்கன்னா நெட் லாஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஆர் அப்படின்னா, இல்லை டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நெட் லாஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்றது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் மணின்னு சொல்லிட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு கால் மணியை வந்து பே பண்ணலை அப்படின்னா அது வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். தமிழில் வந்து அழைப்பு நிலுவை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 7,500 வந்திருக்கு. அடுத்தது ப்ரெமிசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் த ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். ஸோ ஒரு அசட்டுக்குள்ளே, அதாவது ஃபிக்ஸட் அசெட் இருக்கக்கூடியதில் எல்லாமே சேர்ந்தது தான் ப்ரெமிசஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட், நிலை சொத்துக்களுடைய வகையை சார்ந்தது. அடுத்தது பிளான்ட் அண்டு மெஷினரி 3,30,000, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான். அடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னா பங்காதாயம். இன்டரிம் அப்படின்னா இடைப்பட்ட காலங்களில். அப்போ ஒரு எப்பவுமே கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா வருட கடைசியில் தான் வந்து தருவாங்க, ஆண்டு இறுதியில் தான் வந்து தருவாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில், ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்டபிள் பொசிஷனில் இருக்கும்போது கம்பெனி வந்து டிசைட் பண்ணுறாங்க இடையில வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாம், இடையிலையும் ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுக்கலாம். ஃபைனல் டிவிடெண்ட் தருவாங்க, அடுத்தது இடைப்பட்ட காலங்கள்லையும் ஒரு டிவிடெண்ட் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது வந்து இன்டரிம் டிவிடெண்ட்னு அர்த்தம். இது ஒரு 39,250 இருக்குது. அடுத்தது சேல்ஸ் வந்து ஒரு 4,15,000 இருக்குது. ஸ்டாக்கு 1/4/2017, அதாவது 1st April, 1st January, 1st April இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஒரு 75,000. ஃபர்னிச்சர் அண்டு ஃபிக்சர்ஸு, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான், 7,200. சன்ட்ரி டெட்டார்ஸ் ஒரு 87,000 வந்து இருக்குது. அடுத்தது வேஜஸ் ஒரு 84,865 இருக்குது. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 6,835 கொடுத்துருக்குறாங்க.
ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் 13,115. ஃப்ரைட் அப்படின்னா லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். அதாவது வண்டி சத்தம். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நம்ம வாகனத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான ஸ்பேர் வந்து கொடுக்கணும். அதுக்கான சார்ஜ் வந்து நம்ம தரணும். கேரேஜ் அப்படின்னா அதாவது கேரிங் டு குட்ஸ்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்தும்போது அப்போ என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரு வண்டியில் பொருளை எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அதை வந்து நம்ம லோட் அண்ட் அன்லோடிங் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜ் இதை தான் வந்து கேரேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் சார்ஜஸ் வந்து ஒரு 13,115 வந்திருக்கு. சேலரிஸ் ஒரு 14,500 இருக்குது. டேரக்டர்ஸ் ஃபீஸ் அதாவது டேரக்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம்னு அர்த்தம். அது 5,725 வந்திருக்கு. பேட் டெட்ஸ் வாரா கடன் ஒரு 2,110 ரூபா இருக்குது. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஸோ அப்போ கடன் பத்திரம் மீதான வட்டி அது ஒரு 18,000 இருக்குது. பில்ஸ் பேயபிள் ஸோ இது வந்து ஒரு 37,000 இருக்குது. சன்ட்ரி டெட்டார்ஸு ஸோ அது சன்ட்ரி டேட்டாஸ் கிடையாது, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு ஒரு 40,000. ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 25,000. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,500. இதை வந்து நம்ம ஓல்டு ப்ரொவிஷனாக எடுத்துப்போம். இப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 12,46,750 வந்து ரெண்டு சைடில் இருக்குது. இப்போ ட்ரையல் பேலன்ஸு கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் இன் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப்டர் மேக்கிங் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். கீழே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ராஃபிட்டு அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி பை 15%. அதாவது பிளான்ட் அண்ட் மெஷினரியோட ஃபிக்ஸட் அசட் வேல்யூவில் 15% டிப்ரிஷியேஷன் நம்ம தேய்மானம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ கொஸ்டினில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரணும். ரைட் ஆஃப் அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்டு ப்ரொவைட் ஃபார் 6 month இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸை கண்டுபிடிக்கணும். அதில் 6 மாதம் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது லீவ் பேட் டெட்ஸ் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷன் அட் 5% ஆன் சன்ட்ரி டெட்டாஸ். இது வந்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு எடுத்துக்கலாம். அது ஒரு 5% வந்து சன்ட்ரி டெட்டாஸோட வேல்யூலேருந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸ் ஒரு 50%, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து 50%, அதாவது கம்பெனி அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தில் 50% வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2018. எப்போவுமே டேட் வந்து 31/12, 31 March இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 95,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஏ, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம தனித்தனியாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆப்ஷனில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸ் இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1, ஸோ அதாவது நோட் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நோட் நம்பர் 1க்கு வந்து நம்ம தலைப்பு கொடுப்போம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ அப்படின்னா வருவாய், ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த ஒரு நிறுவனம் அவங்களுடைய பிஸ்னஸ் பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணி அது மூலயமா வந்திருக்கக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சேல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கான டைரக்ட் ரெவென்யூவாக வருவாயாக வந்து இருக்கும். ஸோ அப்போ சேல்ஸ் வந்து ஒரு 4,15,000 நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதையே நம்ம டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2, அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லி தலைப்பு கொடுத்துப்போம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா
ஒரு பொருளை சந்தையில் விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குது, காஸ்ட் அப்படின்னா செலவு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு 75,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் பர்ச்சேசஸ் ஒரு 1,85,000 அதையும் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 2,73,115 வந்து வரும். அதில் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 95,000 வரும். ஸோ இப்போ நம்ம வந்து 1,78,115 வந்து நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு எடுத்துட்டிங்கல்ல, அப்போ வேஜஸும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தானே. ஏன் அதை வந்து எடுக்கல அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு அதில் தனியாக வரணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை தனியாக காமிக்கிறோம். அடுத்தது இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் கேரேஜ் இதெல்லாம் வந்து குட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால இது வந்து குட்ஸ் ரிலேட்டடாக ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பர்ச்சேஸோட எடுத்துக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 2,73,115 வந்து கிடைக்குது. இதில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை கழிச்சிக்கலாம். கொஸ்டினில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க 95,000, அதை கழிச்சுப்போம். அப்போ நமக்கு வந்து 1,78,115 வந்து வருது. இது நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நோட் நம்பர் 3க்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான், அதாவது மானிட்டரி பெனிஃபிட்டு. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி, வேஜஸ், போனஸ், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் தருவோம். அதுக்கடுத்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, கிராஜுவிட்டி இதெல்லாம் கூட நம்ம தருவோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது கொஸ்டினில் வந்து வேஜஸ் வந்து ஒரு 84,865 வந்து கொடுத்துருப்பாங்க. சேலரிஸ் வந்து ஒரு 14,500 கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நோட் நம்பர் 3ல நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 99,365 வந்து நோட் நம்பர் 3யோட டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 4 ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் அப்படின்னா நிதி, காஸ்ட்னா செலவு, நிதி சார்ந்த செலவு. ஒரு கம்பெனிக்கு வந்து நிதி சார்ந்த செலவு அப்படின்னா கம்பெனி வெறும் ஷேர்ஸை மட்டும் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ண மாட்டாங்க, டிபெஞ்சர் டாக்குமெண்ட்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அவங்க வந்து வெதர் த கம்பெனி ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஆர் நாட், கம்பெனி வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து அந்த கடன் பத்திரத்து மீதான வட்டியை வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ இது வந்து என்னென்னா நிதி சார்ந்த செலவுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தலைப்பு கீழே கொண்டு வருவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு 18,000 ட்ரையல் பேலன்ஸில், அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, நியூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், டிபெஞ்சர்னு சொல்லிட்டு. அப்போ டிபெஞ்சரோட வேல்யூ நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. டிபெஞ்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிபெஞ்சருக்கு முன்னாடியே வந்து 12% கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 லட்ச ரூபாயில் நம்ம 12% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 36,000 ரூபா கிடைக்கும். இந்த 36,000 அப்படின்றது வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்கான வட்டி. ஆனால் நமக்கு தேவை வந்து எவ்வளோ, 6 மாதத்துக்கு. ஏன் 6 மாதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஒன்லி ஃபார் 6 months அப்படி சொல்லிட்டு. அதனால் நம்ம 6 மாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்போ 36,000 அப்படின்றது 12 மாதத்துக்காக இருக்குதுன்னா 6 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 18,000. அப்போ ஓல்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து பழசு 18,000, புதுசு ஒரு 18,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது, 36,000 வந்து நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக வந்துடுச்சு. அடுத்தது நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். டிப்ரிஷியேஷனை தேய்மானம், அமார்டிசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னா நாட் ரியாலிஸ்டிக் இல்லை லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து வரும். அது மட்டும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. கொஸ்டினில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி 3,30,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதில் 15% டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 3,30,000 ரூபாயில் 15% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 49,500 ரூபா வந்து வருது.
அதுக்கடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒன் ஆஃப் த அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அது ஒரு 5000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ நோட் நம்பர் 5ஓட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 54,500 வந்து வருது. அடுத்தது நோட் நம்பர் 6. அதுக்கான தலைப்பு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள். ஸோ எதெல்லாம் கவர் ஆகலையோ அதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து பாருங்கள், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பொது செலவுகள் வந்து ஒரு 6,835 ரூபா இருக்குது. டைரக்டர் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் மிஸ்டேக் ஆயிருக்கு. டைரக்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,725 வந்து வரும். அதாவது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் வந்து 6,835, டைரக்டர் ஃபீஸ் வந்து 5,725 வந்து நமக்கு வரும். அடுத்தது பேட் டெட்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,110 வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதோட நியூ ப்ரொவிஷன் புதுசாக வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து நமக்கு 5% வந்து சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூவில் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சன்ட்ரி டேட்டாஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் ஒரு 87,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதில் 5% வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், அதாவது நியூ ப்ரொவிஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 4,350 ரூபா வரும். இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். பேட் டேட்ஸ் வந்து 2,110ஓட 4,350 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6,460 ரூபா வந்து வருது. அடுத்தது ஓல்டு ப்ரொவிஷன். ஸோ இது வந்து கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3,500 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரெடிட் சைடில் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ அப்போ 6,460 மைனஸ் 3,500 கழிச்சோம்னா 2,960 அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன் எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6,835, 5,725, 2,960 அவுட்டர் காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 15,520 வந்து வருது. ஸோ இது வந்து நோட் நம்பர் 6ஓட டோட்டல் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 6 நோட்ஸ் டு அக்கௌண்ட் பார்த்ததெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட். அப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஏ லிமிடெட் ஃபார் த இயர் ended 31/3/2018 as per revised schedule 6. இதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழசு வந்து லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சம் வந்து ரிவைஸ்டு ஷெட்யூல் 6ல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து 3 காலம்ஸ் மட்டும்தான் வரும். பர்டிகுலர்ஸ் காலம், நோட் நம்பர் அண்டு ருபீஸ் காலம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோமன் லெட்டர் 1 ரெவன்யூ அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். ரெவன்யூ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அண்ட் அதர் இன்கம் மட்டும்தான் வரும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 1க்கு தலைப்பு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ சீரியல் நம்பர் அங்கே 1ன்னு கொடுத்தது இங்கே நோட் நம்பர் 1ஆக கன்சிடர் பண்ணி நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பரும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம டோட்டலுக்கு வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நோட் நம்பரோட டோட்டல் வேல்யூ மட்டும்தான் ருபீஸ் காலத்தில் வரும். நோட் நம்பர் காலத்தில் அந்த சீரியல் நம்பர் வந்து வந்துடும். பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் நம்பருக்கு என்ன தலைப்பு கொடுத்தோமோ அதுதான் வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் எதுவும் வராது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நோட் நம்பர் 1ல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நோட் நம்பர் 1 4,15,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்னு ஒன்று இருக்கும். கொஸ்டினில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கொஸ்டினில் அப்படி எதுவும் கொடுக்கல. அதனால் டம்மியாக ஜஸ்ட் ஒரு நில்லுன்னு மட்டும் போட்டு வச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டோட்டல் ரெவன்யூ இதை டோட்டல் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. அப்போ டோட்டல் ரெவன்யூ இது வந்து ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இது வந்து ஒரு 4,15,000. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். செகண்ட் ரோமன் லெட்டர் 2 வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ் செலவுகள். இதில் நோட் நம்பர் 2, 3, 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதாவது அதில் இருக்கிற அந்த தலைப்பு, சீரியல் நம்பரு, டோட்டல் அமௌண்ட் மட்டும் அப்படியே மென்ஷன் பண்ணால் போதும். இப்போது நோட் நம்பர் 2க்கு என்ன தலைப்பு கொடுத்துருப்போம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டுன்னு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 1,78,115 வந்து நம்ம போட்டிருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 99,365 கொடுத்துருப்போம். நோட் நம்பர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது அதுக்கான டோட்டல் வந்து 36,000 போட்டிருப்போம்.
தென் நோட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அண்டு அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து 54,500 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது நோட் நம்பர் 6 அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அது ஒரு 15,520 டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெறும் எக்ஸ்பென்சஸை மட்டும் இங்கே எடுத்துக்கணும். அதாவது 1,78,115 ப்ளஸ் 99,365 ப்ளஸ் ஒரு 36,000 அடுத்தது 54,500 15,520 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது? 3,83,500 வருது. இது வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்றது தெரியணும். எப்பவுமே யூஸ்வலாக வந்து இன்கம் வந்து எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கம்மை விட அதிகமாக இருந்ததுன்னா லாஸு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய டேக்ஸ் வந்து இது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை டிடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்போ ஏ மைனஸ் பி. ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 4,15,000 இருக்குது. பி வந்து எவ்வளோ இருக்குது? எக்ஸ்பென்சஸ் 3,83,500 இருக்குது. அப்போ நம்ம கழிச்சு காமிக்கும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபார் த கம்பெனிக்கு வந்து பிஃபோர் டேக்ஸு 31,500 ரூபா. அடுத்தது கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து ஒரு 50% வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% எந்த அமௌண்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இந்த 31,500 இருக்கு பாருங்க, அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் டேக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ 31,500ல் 50% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 15,750 வந்து கிடைக்கும். இது வந்து டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். இதை நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். எதுலேருந்து கழிப்போம்? ப்ராஃபிட்லேருந்து கழிப்போம். அப்போ 31,500ல் மைனஸ் 15,750 அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 15,750 வந்து ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து அந்த வருஷத்துக்கான நெட் ப்ராஃபிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு தடவை மென்ஷன் பண்ணும்போது ஒரு வேலை எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணும்போது நம்ம சீரியல் நம்பர்லாம் ஏதாவது கண்டினியூஷன் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ சி ஆப்ஷனில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தனியாக வேறு ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கும் அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, ருபீஸ் இன்னர் காலம் அண்டு அவுட்டர் காலம். ஸோ இப்போ சீரியல் நம்பரில் நோட் நம்பரோடைய அதாவது நம்பர் 1 2 3 பேட்டர்னில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1க்கு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு நம்ம தலைப்பை கொடுத்துப்போம். அதாவது தமிழில் வந்து பங்கு முதல். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. 60,000 ஷேரு, ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு 6 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் டம்மியாக தான் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து டபுள் நம்ம லைன் வந்து கொடுக்குறோம், டபுள் அண்டர்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காமிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் இன்னொரு ஷேர் கேபிட்டல் இருக்குது. இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்டு அப். இஷ்யூடு அப்படின்னா கம்பெனி வந்து ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. அடுத்தது வந்து கால்டஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் மணி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கால்டஃப் அண்டு பெய்டஃப் அந்த கேட்டகரிஸில் வரும். அதாவது ஷேரை இஷ்யூ பண்ணிட்டாங்க, பப்ளிக் வாங்கிட்டாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து எல்லா காசையும் நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்மக்கிட்ட வெறும் அமௌண்ட்டு தானே கொடுத்துருக்குறாங்க 4 lakhs. அப்போ நம்மளுக்கு எப்படி 40,000 வந்தது அப்படின்னா இந்த 4 lakhs நீங்கள் அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 4 lakhs வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 40,000 வரும். அந்த 40,000 வந்து அமௌண்ட்டு கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ 4,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 rupeesல 4 lakhs. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அங்கே இருக்கிற அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 4 lakhs வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ அழைப்பு நிலுவை. கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்காம போயிட்டாங்க, ஃபெயில்டு டு பே கால் மணி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு 7,500 வந்து நம்ம கழிச்சிக்கணும். அப்போ ஷேரோட வேல்யூ 4 lakhsல 7,500 போயிடுச்சுன்னா 3,92,000 வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து நோட் நம்பர்
ஒன்னோட டோட்டலாக எடுத்துக்கலாம். இங்கே நோட் நம்பர் ஒன்னோட டோட்டல் வந்து பாருங்கள் 3,92,000 தான் வருது. இந்த 6 லேக் வந்து எடுக்கல. அப்போது 6 லேக் வந்து வெறும் நேம் ஷேக்குக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த 3,92,000 தான் நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டலோட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 2. இதுக்கு வந்து ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்ப்ளஸ். அதுதான் வந்து அப்படி சொல்கிறது. ஸோ அப்போ ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் ஒதுக்கீடு மற்றும் லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை உபரின்னு எடுத்துப்போம். அதுக்கான தமிழ் மீனிங் வந்து அதுதான் வரும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு 25,000. அது டைரெக்டாக நம்ம கால்குலேஷனுக்கு அவுட்டர் காலத்துக்கு எடுத்துப்போம். அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்படின்னா ப்ராஃபிட் இன் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்போ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்லேயே ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அது ஒரு 26,250 ரூபா, அதாவது ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்னு அர்த்தம். அடுத்தது கரண்ட் இயரில் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது டேக்ஸ் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம், 15,750 ரூபா. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 26,250 ரூபா ப்ளஸ் ஒரு 15,750 ரூபா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 42,000 ரூபா. இந்த ப்ராஃபிட் அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டரிம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இடைப்பட்ட காலங்கள்லேயே ஒரு பங்காதாயம் வந்து கொடுக்குறதா ஷேர் ஹோல்டருக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க கம்பெனி. அதை அப்ராப்ரியேஷன்னா ஒதுக்கீடுன்னு அர்த்தம். ஸோ அதை கழிச்சிக்கணும். ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் வந்து கொஸ்டினில் 39,250 கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 42,000 வந்து டிவிடெண்ட் 39,250 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2,750 தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நோட் நம்பர் 2க்கு வந்து நம்ம டோட்டல் பண்ணும்போது ஜெனரல் ரிசர்வ் 25,000, பேலன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 2,750 இருக்குது. ஆட் பண்ணும்போது நமக்கு 27,750 வந்து நோட் நம்பர் 2க்கான டோட்டல். அடுத்தது இப்போ நோட் நம்பர் 3க்கு நம்ம போகலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் கடன் வாங்குறதுன்னு அர்த்தம், லெண்டிங்னா கடன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ கம்பெனி வந்து நீண்ட கால கடனை வாங்கியிருப்பாங்க, அதாவது கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணி அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கடன் அர்த்தம். அது வந்து லாங் டேர்ம் கேட்டகரிஸில் வரும். அப்போது 12% டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது எப்பவுமே டிபெஞ்சர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்சன்டேஜும் அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். ஸோ அப்போது 3 lakhs வந்து ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இதில் எதுவும் ஃபர்தராக எதுவும் டேட்டாக்கள் இல்லை, அதனால் இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் நம்பர் 3யோட டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் அப்படின்னா கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிள் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் பேயபிள். ஸோ அப்போ கொஸ்டினில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 40,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு 37,000 கொடுத்துருப்பாங்க, கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000, ஆட் பண்ணும்போது 77,000 வந்து நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னா குறுகிய காலத்துக்காக ஒரு அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து டேக்ஸ் பே பண்ணுறது, டிவிடெண்ட் பே பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். ஸோ இதே வந்து நார்மல் ரிசர்வ் அப்படின்னா பியாண்ட் எ இயர், ஒரு வருஷத்தை தாண்டி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ அப்போ கரண்ட் இயரில் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் இம்பேக்ட் ஆகும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அதை நம்ம மென்ஷன் பண்ணாலும், தென் பேலன்ஸ் ஷீட்லேயும் மென்ஷன் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், நெட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை டேக்ஸாக கழிச்சிருப்போம் 15,750 ரூபாயை. அதே என்ட்ரியை இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 5ல் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் என்ற நேமில் வரும். ஸோ அப்போ இந்த 31,500 அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்தது, நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 31,500 ரூபா இருந்திருக்கும். அதில் 50% வந்து டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% நம்ம கண்டுபிடிக்கும் போது 15,750 ரூபா. இது வந்து நோட் நம்பர் 5யோட டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 6ல் அதர் கரண்ட் லையபிலிட்டிஸில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் காஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம 18,000 ரூபா கால்குலேட் பண்ணியிருப்போம். அதாவது டிபெஞ்சரோடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 லட்சம், அதில் 12% அது இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதே தான்
ஸோ அந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் 12% இருக்குது பார்த்தீங்களா, அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அப்போ வந்து 3 லேக்ஸ் அமௌண்ட் வந்து இந்த 3 லேக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த 3 லேக்ஸில் 12% நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து 36,000 ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 18,000 வரும். ஸோ அப்போ இந்த 18,000 நோட் நம்பர் 6ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது இப்போ நோட் நம்பர் 7. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் வந்து என்னது, பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸு. அப்போ நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சிபிள் அசெட். ஸோ டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த ஃபிக்ஸட் அசெட்லாம் நம்மளால் பார்க்க முடியுதோ, ஸோ டச் பண்ண முடியுதோ, உணர முடியுதோ, அது எல்லாமே டேஞ்சிபிள் அசெட்டு. ஸோ அதில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒரு 3,30,000 வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டிப்ரிசியேஷனை கழிச்சுப்போம். டிப்ரிசியேஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 15% கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸில் இந்த 49,500 நம்ம காமிச்சிருப்போம். இப்போது நம்மளுடைய அந்த ஒரிஜினல் ஃபிக்ஸட் அசெட்லேருந்து அதை கழிச்சுப்போம். அப்போ 3,30,000 15% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் வந்து 49,500. அப்போ 3,30,000 49,500 போயிடுச்சுன்னா மிச்சம் 2,80,500 வந்து நெட் பிளான்ட் அண்டு மிஷினரி. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் ப்ரமிசஸ்ஸு, ஃபிக்சர்ஸு, அதை ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸு இதெல்லாம் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரிஸ் தான். ப்ரமிசஸ் வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. ஃபிக்சர்ஸ் வந்து ஒரு 7,200 கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது டோட்டல் டேஞ்சிபிள் அசெட் வந்து 5,87,700. இது வந்து நோட் நம்பர் 7க்கான டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசெட். இன்டேஞ்சிபிள் அசெட்னா கண்ணுக்கு தெரியாத சொத்து. அதாவது அதுக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளால் அந்த சொத்தை வந்து பார்க்க முடியாது, உணர முடியாதுன்னு அர்த்தம். குட்வில். ஸோ கம்பெனியோட குட்வில் நற்பெயரை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து இருக்குது. காப்பி ரைட்ஸு, பேட்டன்ட் ரைட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட்ஸு, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் மார்க்ஸ் இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் தி இன்டான்ஜிபிள் கேட்டகரிஸ் தான். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் குட்வில்லை தவிர்த்தும் நிறைய இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து இருக்குது கம்பெனிக்கு. ஸோ ஆனால் கொஸ்டினில் வந்து வெறும் குட்வில் தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 25,000. அதை நோட் நம்பர் 8ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 9. ஸோ நோட் நம்பர் 9 வந்து ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து வெறும் சன்ட்ரி டெட்டார்ஸ் மட்டும் ஒரு 87,000 வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொஸ்டினில் டெபிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நியூ ப்ரொவிஷன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். நியூ ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்டு டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒரு 5% வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ சன்ட்ரி டெட்டார்ஸ் 87,000ல் 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 4,350 வந்து கிடைக்கும். அப்போ 87,000ல் 4,350 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 82,650 வந்து நெட் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டார்ஸ்னு அர்த்தம். ஸோ இதையே நம்ம நோட் நம்பர் 9ஓட டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்குறாங்கன்னா அதையும் நம்ம எடுக்கணும். இந்த கொஸ்டினில் கொடுக்காதனால நம்ம அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போது டி ஆப்ஷன் வந்து பார்ப்போம். டி ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து இப்போ பார்த்த நோட்ஸ் எல்லாம் வந்து என்னது, பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸு. அப்போது கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட் as on. இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்ம போடும்போது தலைப்பு வந்து ஃபார் த இயர் எண்டட்னு, அதாவது வருஷ கடைசியில். அதே பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆஸ் ஆன் த டேட்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஆஸ் ஆன் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து அன்றைய, என்னைக்கு டேட்டில் 31/3/2018 அன்னைக்கு நம்ம அன்னைய பொழுதில் வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட் அண்டு லயபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். அது ஸோ அதனால் அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம தலைப்பு கொடுக்கும்போது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட்டில் வந்து as per ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ருபீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நோட் நம்பர்ஸ் எல்லாம் அந்த சீரியல் நம்பர் எல்லாம் நோட் நம்பர் காலத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்தது வந்து ஒவ்வொரு நோட் நம்பர்லேயும் போட்டு இருக்கக்கூடிய டோட்டல் எல்லாம் ருபீஸ் காலத்துக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்தது ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்போம், அது எல்லாமே பர்டிகுலர்ஸ் காலத்துக்கு வந்துடும். அதே பேட்டர்னில் தான் இங்கே வரும். பட் நம்ம அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லயபிலிட்டி சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடுதுன்னு அர்த்தம். ஈக்விட்டி அப்படின்னா
ஓனர்ஸு. ஸோ கம்பெனியோட ஓனர்னா யாரு? ஷேர் ஹோல்டர்ஸு. ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய ஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி கேட்டகரிஸில் வரும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வு, அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்து ஈக்விட்டிக்கு வந்துரும். ஸோ மற்றது எல்லாமே லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கே வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு அது கீழே வந்து சப்ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், பங்குதாரர்களுடைய நிதி. அதில் ஷேர் கேபிட்டல், பங்கு முதல். நம்ம வந்து இந்த கால்ஸின் அரியர்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் நம்பர்லேயே கழிச்சு காமிச்சிட்டு இருப்போம். அதனால் நோட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 3,92,500 இருக்கும். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 27,750 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னும்போது இந்த இடத்துல லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், நீண்ட கால கடன். நோட் நம்பர் 3க்கு நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு தான் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். நம்ம தப்பாக வந்து ஒவ்வொரு நோட் நம்பரும் கிரியேட் பண்ணிவிட்டு நோட் நம்பரோட டைட்டில் அண்டு டோட்டல் மட்டும்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தப்பாக வந்து திடீர்னு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நோட் நம்பருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எடுத்துன்னு வந்து தெரியாமல் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒன்ஸ் நோட் நம்பரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, நோட் நம்பரோட ஹெட்டிங் தான் பர்டிகுலர்ஸில் வரணும். அதே மாதிரி அதோட டோட்டல் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ருபீஸ் காலத்தில் வரணும். ஸோ நம்ம என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அந்த சீரியல் நம்பர் தான் நம்ம நோட் நம்பராக மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அப்போது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3 மென்ஷன் பண்ணியாச்சு. டோட்டல் வந்து 3 lakhs. அடுத்தது சப்டேட்டிங் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். நோட் நம்பர் 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 4க்கு ட்ரேடு பேபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 77,000 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 5க்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 15,750. நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது தலைப்பு, அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 18,000. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்டர் காலத்தில் இருக்கிறது, அதாவது ருபீஸ் காலத்தில் இருக்கிறது 3,92,500 ப்ளஸ் வந்து 27,750 ப்ளஸ் ஒரு 3 lakhs ப்ளஸ் வந்து ஒரு 77,000 ப்ளஸ் வந்து ஒரு 15,750. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 8,31,000 வந்து டோட்டல் லயபிலிட்டிஸாக கிடைக்குது. அதாவது டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து அசெட் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 2 அசெட்டு தலைப்பு கொடுத்துப்போம். அது கீழே வந்து சப்ஹெட்டிங். இதுக்கும் நம்ம திருப்பி சப்ஹெட்டிங்க்கு வந்து ரோமன் லெட்டர் 1, 2, 3 கேட்டகரிஸ்லேயே வந்துடலாம். அப்போ நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டு தான். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி ஆஃப் அசெட் வந்துருக்கும். டேஞ்சிபிள் அசெட்டு, இன்டேஞ்சிபிள் அசெட். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள். நோட் நம்பர் 7 வந்து டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 5,87,700 கொடுத்துருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசெட்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதுக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து 25,000 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது இன்னொரு சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ், நடப்பு சொத்துக்கள். இதில் நோட் நம்பர் 9. நோட் நம்பர் 9க்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு 82,650 வந்து டோட்டல் இருக்கும். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக நோட் நம்பர் கொடுக்கலாம். நம்ம இங்கே நோட் நம்பர் கண்டுபிடிக்காதனால டேரெக்டாக அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு டேட்டா நம்ம டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வர போகிறோம், அதுக்கு நம்ம நோட் நம்பரில் நம்ம அதை ஆட் பண்ணலை, எய்தர் அதை மறந்தோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனல் பேசிஸில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நோட் நம்பர் காலத்தில் நம்ம நோட் நம்பர்லாம் எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி பிளாங்காக விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி காமிச்சிக்கணும், அதாவது இல்லைன்ற மாதிரி. ஆனால் அமௌண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 95,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணிவிடுவோம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இருக்கும் 39,900. கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு 750 இருக்கும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணலாம். அசெட் வந்து பார்த்திங்கன்னா 5,87,700, ஒரு 25,000, அதுக்கடுத்தது ஒரு 82,650, 95,000 ப்ளஸ் ஒரு 39,900, ஒரு 750 ஆட் பண்ணும்போது நமக்கு 8,31,000. அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் ஈக்விட்டி லயபிலிட்டியும் 8,31,000, டோட்டல் அசெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8,31,000. அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சம்மு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் லயபிலிட்டி ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து வீடியோ வாட்ச் பண்ணும்போது மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்துருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்தது வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேலிஸ்ட் அதாவது இதே மாதிரியே இருக்கக்கூடிய சம்ஸ், இதே மாடல்ஸில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து காமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு மெசேஜில். நீங்கள் அங்கே பார்த்து இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ நீட், உனக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெம்பராக மாறதுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெம்பர்ஷிப்க்கு வந்து என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு சம் வந்து வேணும். அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கு மட்டும்தான், அதர் பப்ளிகேஷன் கிடையாது. மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸு அதில் ஏதாவது சப்ஜெக்ட்டு சாப்டரோடைய சம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து எய்தர் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் அனுப்பும்போது கவனமாக சப்ஜெக்ட் நேமு, அதுக்கடுத்தது சாப்டர் நேமு, பேஜ் நம்பர், அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர், அது எய்தர் எக்ஸசைஸா இல்லஸ்ட்ரேஷனா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து மெம்பருக்கு வந்து அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு வரும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.